கம்யூனிசம் டிஃபைன் பண்றதுக்காக வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு மனிதர்கள் வெவ்வேறு முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம். ஆனாலுமே கம்யூனிசம்க்கு இதுதான் ஒரு கான்கிரீட் டெஃபினிஷன் அப்படின்னு இன்னைக்கு வரைக்குமே யாராலையும் சொல்ல முடியலன்னு சொல்லி கூட நம்ம சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, கம்யூனிசம் அப்படின்ற ஒரு கருவி, கம்யூனிசம் அப்படின்ற ஒரு வெப்பன் யாரை எதிர்த்து போராடிச்சு, என்ன காரணத்துக்காக போராடிச்சு அப்படின்றது ஒரு காலகட்டத்திலையும் மாறிக்கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தொழிலாளர்களின் நலன் மீது கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம லாபம் அப்படின்ற ஒரு குறிக்கோள் நோக்கிய கேபிட்டலிஸ்ட், அதாவது முதலாளிகள் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த அணுகுமுறைக்கு எதிரான போராட்டத்தை கம்யூனிசம் தூக்கி வச்சுச்சு. ஆனா இன்னைக்கு கார்பரேட்டோட பாலிசிஸ் எடுத்து நம்ம பார்த்தோம்னா எம்ப்ளாயி வெல்ஃபேர், எம்ப்ளாயி கேர், எம்ப்ளாயி என்கேஜ்மெண்ட், எம்ப்ளாயிஸை மையமா வச்சு பல விஷயங்கள் உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அப்போ எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு, கம்யூனிசம்க்கு ஒரு நீட் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்ணிட முடியுமா? முடியாது. என்னதான் பாலிசிஸ் எம்ப்ளாயிஸை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டிருந்தாலும் அதை பிராக்டிஸ் பண்றவங்க, அதாவது டே டு டே லைஃப்ல உபயோகப்படுத்தும் மனிதர்களிடம் பிரச்சனை இருக்கு. எனக்கு ரிப்போர்ட் பண்றவங்கலாம் திருட்டு பசங்க, எனக்கு ரிப்போர்ட் பண்றவங்கலாம் ஏமாத்துறாங்க, எனக்கு ரிப்போர்ட் பண்றவங்கலாம் லாயலா இல்லை, நான் மட்டும் பர்ஃபெக்டா இருக்கேன் அப்படின்ற ஒரு எண்ணம் கொண்டவர்கள் எத்தனை பேர் இன்னைக்கு நம்ம கூட வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நிலைமைக்கு கம்யூனிசம் எதை எடுத்து போராடணும்? நமக்குள்ள இருக்க வக்ரம், நம்மளுக்குள்ள இருக்க கெட்ட எண்ணங்கள். ஸோ கம்யூனிசம் எப்படி டிஃபைன் பண்ணலாம்? சிம்பிளா சொல்லணும்னா, ஒர்க் பிளேஸ்ல பிராக்டிஸ் செய்ய வேண்டிய வேல்யூஸ், அந்த வேல்யூஸ் எப்போவெல்லாம் மீறப்படுதோ அப்போவெல்லாம் கம்யூனிசம் தோக்குது, கம்யூனிசம் எழுந்து போராடும். நம்ம கூட வேலை செய்யறவங்களுக்கு நம்மளால என்ன கம்ஃபர்ட் செஞ்சு கொடுக்க முடியுமோ அதை செஞ்சு கொடுத்துட்டோம்னா இன்னைக்கு எல்லா பிரச்சனைகளும் ஓரளவுக்கு சுமூகமாக போகும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம கன்க்ளூட் பண்ணி மே தின வாழ்த்துக்களை உங்க எல்லாருக்கும் சொல்லிட்டு நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.